இந்த மாதத்தினுடைய கடைசியிலே வரக்கூடிய ஓரிரு நாட்களில் நாங்கள் நோன்பு நோக்க தேவையில்லை என்கிற ஒரு சட்டத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா யதகத்தமன்ன அஹதுக்கும் ரமலான பிஸௌமி யௌமின் அவ் யௌமைன், நீங்கள் ஷஅபான் மாதத்தினுடைய கடைசி 1 அல்லது 2 தினங்களில் நோன்பு நோட்பதன் மூலமாக ரமலானை நீங்கள் எதிர்நோக்க வேண்டாம். ஷஅபான் மாதத்தினுடைய கடைசி 1 அல்லது 2 நாட்களில் நீங்கள் நோன்பு நோட்பதன் மூலமாக ரமலானுக்குள் நீங்கள் நுழைய வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறார்கள். ஆகவே நபிகளாருடைய பொதுவான ஒரு தடை, நாங்கள் இந்த மாதத்தினுடைய கடைசி 1 அல்லது 2 தினங்களில் நாங்கள் நோன்பு நோட்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அது என்ன காரணம் என்கிற அந்த காரணங்களை இமாம்கள் சொல்லுகிற போது, பொதுவாக ஒரு மாதத்தினுடைய கடைசி நாட்கள் தான் ஷக்குடைய நாட்கள். பிறை தென்பட்டு விட்டதா, பிறை தென்படவில்லையா என்று சந்தேகத்திற்குரிய நாட்கள். ஆகவே சந்தேகத்திற்குரிய நாட்களில் நோன்பு நோட்பது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கடைசி 2 நாட்களிலும் நோன்பு நோட்பதை தடுத்திருக்கலாம் என்கிற காரணத்தை இமாம்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே பொதுவான நபிகளாருடைய ஒரு தடை இந்த மாதத்தினுடைய கடைசி 1 அல்லது 2 தினங்களில் நோன்பு நோட்பதை தவிர்த்து கொள்ளுவது. இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லா ஐயகூன ரஜுலுன் கான யஸூமு ஸௌமஹு, ஒருவர் தொடர்ச்சியான ஒரு நோன்பை நோற்றிக் கொண்டு வருகிறார். உதாரணமா, ஒவ்வொரு நாள் விட்டு ஒருவர் நோன்பு நோட்கிற ஒரு சுன்னாவை கடைபிடித்து வருகிறார். ஒரு நாள் விட்டு விட்டு நோன்பு பிடிக்கக்கூடிய சுன்னாவை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது, வழிகாட்டி இருக்கிறது. அப்படி ஒருவர் அந்த சுன்னாவை பேணிக் கொண்டு வரும்போது இந்த மாதத்தினுடைய கடைசி ஓரிரு தினங்களில் அவர் நோன்பு பிடிக்க வேண்டி ஏற்பட்டால், அவசியம் இருந்தால் அவர் நோன்பு நோற்றுக் கொள்ளலாம். அதே போல சென்ற ரமலானில் கலா செய்ய வேண்டிய நோன்பை அப்படியே நோற்றுக் கொண்டு வருகிற போது கடைசி அந்த 1-2 தினங்களில் நோட்க வேண்டிய அவசியம் இருந்தாலும் கட்டாயம் அந்த நாட்களில் நோன்பு நோற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த விதிவிலக்கையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள்.